காதல் ஆசை யாரை விட்டதோ? இதுக்கு மேல இந்த விஷயத்தை வேற விதமா என்னால சொல்ல முடியாது சந்துரு. இந்தாங்க நீங்களே பாருங்க. என்னது லூசு? ஏதாவது விளங்குற மாதிரி சொல்றியா? இப்ப விளங்கும் பாருங்க. என்னது? தன்மை, ஹே சொல்றி, உண்மையாவா? ஆமா சந்துரு, உண்மைதான். தன்மை, நீங்க அப்பா பார்க்க போறீங்க சந்துரு. நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டிருந்தேன், அணைந்த பின்பும் மணலின் மேலிருந்தேன், காலை பணியாக என்னை வாரிக்கொண்டாய். நேரம் கூட எதிரியாகிவிட, யுகங்களாக வேதம் மாறிவிட, அணைத்து கொண்டாயே பின்பு ஏனோ சென்றாய். தன்மை, தன்மை என்னால நம்பவே முடியல தன்மை. நம்ம ரெண்டு பேரும் அம்மா அப்பா ஆயிட்டோமா? ஆமா, எப்ப நீ இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்த? இன்னைக்கு காலையில தான் சந்துரு டெஸ்ட் எடுத்தேன். நேற்று நைட்டு அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்தேன்ல, அப்பவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சத்தமா பேசினதுக்குலாம் நான் மயக்கம் போட்டு விழற ஆள் கிடையாது. அப்ப யோசிச்சுட்டு இருந்தப்பதான் பீரியட் டேட்டும் தள்ளி போயிருந்தது, சேம் டைம் மயக்கமும் வந்துச்சா. அதே மாதிரி கிட்னஸ், வாமிட்டிங் சென்சேஷன்லாம் லைட்டா இருந்துச்சு. சரி ஓகே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு டெஸ்ட் பண்ணேன். பீரியட்ஸ் டேட் தள்ளி போனது கூட என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. இல்ல சந்துரு, சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இன்கேஸ் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் உடஞ்சு போயிடும்ல, அதனாலதான் நான் சொல்லல. ஆனா நீ சொல்லிருக்கலாம் தன்மை. எனக்கு சீரியஸா இப்ப என்ன சொல்றதுனே தெரியல. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் தன்மை? ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாட்டி போய் செக் பண்ணிட்டு வந்துடலாமா? ஆமா சந்துரு, இப்போ நம்ம கிட்லெட் பாசிட்டிவ்னு டெஸ்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் குழந்தையோட ஹார்ட் பீட்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணணும். சரி, அப்ப நான் ஜெசிக்கு ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிடவா? இன்னைக்கே போயிட்டு வந்துடலாம். போலாம் சந்துரு. தன்மை, இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், பார்த்து பொறுமையா நடக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆல்ரெடி செய்ய மாட்டேன், அது வேற விஷயம். இருந்தாலும் இதுக்கப்புறம் எதுவும் செய்யாத. யாரு? நான் வேலை செய்ய மாட்டேனா? காலையில இருந்து இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்காக விதவிதமா யோசிச்சு எவ்வளவு வேலை பண்ணிருக்கேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு இட்லி சுட்டு கொண்டு வந்து வச்சேன், கண்டுபிடிக்கல. பொம்மையெல்லாம் கொண்டு வந்து வச்சேன், கண்டுபிடிக்கல. அப்படி என்னதான் உங்க மரமண்டையில இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹோ, அந்த இட்லி எல்லாம் அதுக்காக தான் நீ செஞ்சியா? ஆமா, அதுல என்ன விஷயம் இருந்துச்சு? எனக்கு இப்ப கூட ஒண்ணுமே புரியல. புரியாது? எப்படி புரியும்? மண்டைக்குள்ள ஏதாவது இருந்தா தானே புரியும். தன்மை, என் மண்டைக்குள்ள ஒண்ணுமே இல்லதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு எதுக்கு இப்படி கத்துற? உள்ள பாப்பாக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல. ஆமா சந்துரு, நம்ம இனிமே பாப்பாவை பத்திரமா பாத்துக்கணும். ஹாய் குட்டி பாப்பா. நீங்க பையனா பொண்ணான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு எனக்கு தெரியும். நீங்க இப்ப உங்க அம்மாவோட வயித்துல இருக்கீங்க. அவங்க பேரு தன்மை, அவங்க தான் உங்களோட அம்மா. நான் சந்திரன், நான் தான் உங்களோட அப்பா. இந்த உலகத்துக்கு உங்களை வெல்கம் பண்றோம். இந்த உலகத்துல நிறைய கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் நீங்க பாருங்க. நீங்க என்ன நல்ல விஷயம் பண்ணாலும் சரி, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அம்மா அப்பான்னு நாங்க இருக்கோம். நம்மளுக்குன்னு ஒரு அழகான குடும்பமும் இருக்கு. குட்டி பாப்பா, நீங்க எப்போதும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கஷ்டங்கள் வாழ்க்கையில வரதா செய்யும், ஆனா அதெல்லாமே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். உங்க அம்மா எவ்வளவு ஸ்ட்ராங்கான லேடி தெரியுமா? அவங்கள கல்யாணம் பண்ண போறப்ப நான் பழசெல்லாம் மறந்துட்டேன். ஆனா அப்பா கூட என்னை கைவிடாம ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னா. கண்டிப்பா சந்துரு என்னை ஏத்துப்பாருன்னு. உங்க அம்மாவோட அந்த நம்பிக்கை மட்டும்தான் உங்க அம்மா கூட என்ன சேர்த்து வச்சது. உங்க அம்மா மட்டும் அன்னைக்கு என்ன நம்பலன்னா கண்டிப்பா நானும் உங்க அம்மாவும் சேர்ந்திருக்க மாட்டோம். நீங்களும் இந்த மாதிரி உருவாகி இருக்க மாட்டீங்க. உங்க அம்மா கிட்ட இருந்து நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய கத்துக்குவீங்க. அவகிட்ட நிறைய திறமை இருக்கு. ஆனா என்ன, சமைக்க மட்டும்தான் தெரியாது. சந்துரு, தன்மை ப்ளீஸ் அழாத. நீ என்ன பிசிக்கலா ஃபீல் பண்றியோ அதான் பாப்பாவும் உள்ள ஃபீல் பண்ணுவாங்க. நீ அழுதுனா பாப்பாவும் அழுவாங்க. நீ நல்லா சந்தோஷமா சிரிச்சுனா பாப்பாவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு பாப்பா எப்படி இருக்கணும்னு ஆசை? சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கணும்னு தானே ஆசை? நல்லா சிரி தன்மை, வாய் விட்டு சிரி. நீ சிரிக்கிறது பேசுறது எல்லாமே பாப்பாக்கு கேட்கும் தன்மை. சந்துரு, இந்த விஷயம்லாம் நீங்க என்கிட்ட கூட சொன்னது இல்லையே. கரெக்டான ஒரு டைம்ல உன்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு இருந்தேன். அந்த டைம் இதுதான் போல. உண்மையா சொல்றேன் தன்மை, ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி உன்கிட்ட எப்படி நான் பேசினேன், உன்கிட்ட எப்படி நான் பழகினேன் எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா இப்ப எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தன்மை. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப இதுவே வேற ஏதாவது ஒரு பொண்ணா இருந்தா பழசெல்லாம் மறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் இவங்க கூட இருந்து என்ன பண்றதுன்னு என்னை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று 1 மாசம் கழிச்சு வெயிட் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இதெல்லாம் நினைக்க தான் தன்மை எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. சந்துரு, இவ்வளவு நாளா என்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொன்னது இல்லையே. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு ரெட்ட சந்தோஷம் மாதிரி குழந்தை விஷயம் ஒண்ணு, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சந்துரு. ஐயோ, இந்த சந்தோஷமான விஷயத்த எப்படியாவது இந்திரன் கிட்ட சொல்லணுமே. அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். கால் பண்ணி சொல்ல வேணாம், நேர்ல போய் சொல்லி அவனோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்கணும்.
நிம்மதியா குளிக்க கூட விட மாட்டாங்களே. டேய் யாரா அது போன்ல? அண்ணே அப்பையில இருந்து போன் வந்துகிட்டே இருக்கனே. எந்த நாய் அதை விடாம எனக்கு போன் பண்ணிட்டே இருக்கிறது? போனை கொண்டா. இந்த கஸ்டமர் கேரா தான் இருக்கும். பிடிச்ச நாள் வாங்கணும். ஏண்டா சொல்ல வேண்டியதானடா, நிம்மதி தான் கால் பண்றானு. கொடுக்கும் போது அட்டன் பண்ணி வேற கொடுத்துருக்க. இப்ப வேற நான் கேட்டேனே எந்த நாய் எனக்கு போன் பண்ணுச்சுன்னு. இப்ப வாழுன்னு கத்த போறா. ஐயோ அண்ணி அவ்வளவு நேரமா போன் பண்ணாங்க. கண்ணாடி போடாம கண்ணு தெரியலண்ணே, சாரிண்ணே. டேய் செனமாடு பேசி தொலை இங்க போன்ல. என்னண்ணே அண்ணி உங்களை செனமாடுன்னு கூப்பிடுறாங்க. ஏய் சொல்றீ கிளம்பிட்டியா? நான் எப்பவும் கிளம்பிட்டேன் நிம்மதி. வண்டியில வந்துட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். டேய் அப்புறம் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் நிம்மதி. இப்ப எப்படி பேச முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் வந்துருவேன்ல. அதுவும் பார்த்தனா பயங்கர டிராபிக். ஏதோ கல்யாண ஊர்வலம் போல. அப்படியே எல்லாரும் வரிசையா நின்னுட்டு இருக்கோம். அண்ணே ஒரு மனுஷன் போய் சொல்லலாம், அதுக்குன்னு ஏக்கர் கணக்கிலேயானே சொல்லுவீங்க? குளிச்சுட்டு இப்பதான் துண்டை கட்டிட்டே வந்து நிக்கிறீங்க. இதுல வண்டி எடுத்துட்டு போயிட்டேன்னு வேற போய் சொல்றீங்க. டேய் இவகிட்ட எல்லாம் போய் சொல்லலன்னா தான் ஆச்சரியம். சொன்ன ஆச்சரியம் கிடையாது. அவ்வளவு வருத்து வாங்குவா. டேய் மாங்க மாண்டே, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேல. சொல்லி தொலைடி எரும மாடே. பைத்திய மாதிரி அப்பையில இருந்து ஒன்னு சொல்லணும்னு சொல்றாலே தவிர எதையுமே சொல்ல மாட்டேயே. டேய் கஸ்டமர் வந்திருக்காங்க பாரு, போய் அட்டென்ட் பண்ண போ. நான் வீட்டை பேசிட்டு வரேன். சரிண்ணே. என்ன விஷயம் டி சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்திரன். கங்க்ராச்சுலேஷன்ஸா? ஏண்டி அம்மா ஆயிட்டியா? ஆமா அப்படியே நமக்குள்ள எல்லாம் கிளிகிளேன்னு நடந்துருச்சு. நான் இப்ப அம்மா ஆகாததான் குறை. பின்ன திடீர்னு போன் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் எனக்கு சொன்னா நான் என்ன சொல்ல முடியும்? அதை தான் நினைக்க முடியும். ஆமா அப்படியே சைடு கேப்ல ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்ன? இல்ல ஏதோ கிளிகிளேன்னு நடந்துருச்சான்னு கேட்டியே, அதான் என்னன்னு கேட்டேன். இங்க பாரு செம்ம கடுப்புல இருக்கேன், வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன். இல்லையே மேடம் வாய்ஸ பார்த்தா கட்டுப்புல இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏதோ ஒரு சில விஷயத்துக்கு ரொம்ப ஏக்கமா ஏங்கிட்டு இருக்க மாதிரில தெரியுது. டேய் நீ வேணும்னா அப்படி இருப்படா. ஏன்னா உனக்கு புத்தி அப்படி, நானும் அப்படி கிடையாது. எது யாருக்கு? எனக்கு புத்தி அப்படி. ஹேண்டி நேத்து அணு சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல இது சுடர்வேலன் காதல் எபிசோட் பாத்தியா? உங்க அம்மா அப்பா எபிசோடு தான். எப்பா என்ன ரொமான்ஸ். ஆனாலும் உங்க அப்பா எவ்வளவு சுயநலவாதி தெரியுமா? எம்மாடியோ பூ வச்சு விடுறது என்ன, குங்குமம் வச்சு விடுறது என்ன, சைக்கிள்ல கூட்டிட்டு போறது என்ன, அதுலயும் கம்பி வச்ச சைக்கிள் கேக்குது உங்க அப்பாக்கு ரொமான்ஸ் பண்றதுக்கு. அந்த காலத்துல அவர் எல்லா ரொமான்ஸையும் அனுபவிச்சுட்டு வருவாராம். ஆனா நம்ம ரோட்ல நின்னு கூட பேசக்கூடாதான். என்னங்க சார் உங்க சட்டம்? டேய் வாய மூடுடா. இப்பதான் அந்த சீரிஸ்ல எபிசோட் 4 தாண்டி நல்லா போய்க்கிட்டு இருக்கு. அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வேற உன் கொல்லிக்கல்ல கொண்டு போய் அங்க வச்சிட்டியா? இனிமே அது விளங்குமா? ஏய் ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுடி. ரொம்ப தான் அப்படியே ரொமான்ஸ்ல பின்றாரு உங்க அப்பா. என்னைக்காவது ஒரு நாள் நேர்ல பாக்கும்போது கேட்காம விட மாட்டேன் இந்த கேள்விய. என்ன கேள்விடா? அத நான் கேட்கும் போது நீயே தெரிஞ்சுக்கோ. ஐயோ லூசு, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, சீக்கிரம் கிளம்பி வந்து தொலைடா. ஏய் பாதி வழியில வந்துட்டேன்டி. இன்னும் 5 நிமிஷத்துல ரீச் பண்ணிடுவேன். நீ சீக்கிரம் வா. அப்புறம் என் போன்ல சுத்தமா சார்ஜ் இல்லடி, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும். நம்ம எப்போதும் மீட் பண்ற இடத்துக்கு நீ டைரக்டா வந்து நின்று, நாங்க உனக்காக வெயிட் பண்றேன். ஓகேடா. என்னத்த விஷயம்ன்றா? என்ன விஷயமா இருக்கும்? குட் நியூஸ்னு வேற சொல்றோம். ஆச்சரியம் ஏதாவது ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமோ? சரி போய் கேட்போம். மா ஏமா ஒரே தலைவலியா இருக்குமா, ஒரு காஃபி போட்டு கொடுமா ப்ளீஸ். தலை விண்ணுன்னு தெரிக்குது. ஏன்டா இப்படிலாம் தலை வலிக்குதோ? ஷோ அம்மா வேற வேலைக்கு போயிடுச்சு. இந்த நேரம் பார்த்து தலை வலிக்குது, காஃபி வேணும்னு கேக்குறா. மா சீக்கிரம் மா, முடியல என்னால. எதுக்கு இப்ப கடந்து அலறிட்டு இருக்கா? மா அந்த தைலத்தையாவது எடுத்துட்டு வந்து தேய்ச்சி விடுமா, ரொம்ப வலிக்குதுமா. தலைவலியில தான் கடந்து அலறிட்டு இருக்காளா? அங்கேயா இருந்தா தைலத்தை எடுத்துட்டு வந்து தேய்ச்சி விடலாம். இங்கெல்லாம் யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அவங்க அம்மாவே வந்து தேய்ச்சி விடட்டும். ஓய் லட்டு பாக்குறாளா பாரு கிறுக்கி. எதிர்த்தாப்புல தானே உட்காந்துருக்கேன், அது கூடவா கண்ணுக்கு தெரியல? ஆஹா என்னடா அது, அவங்க அக்கா வராங்க. நம்ம கெஸ்ஸிங் படி நம்ம போட்ட போடுக்கு இந்நேரத்துக்கு காஃபியோட கையில தைலத்தோட வந்து நிக்கிறோமே. கையில தைல பாட்டிலோட வந்தாச்சு, காஃபியை காணுமே. பின்னாடி வரும். தினம் முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே. நீ எனக்கு சாமி, இந்த பூமி அடையெல்லாம் நீதானே. ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டா என் உசிர தாரேனே. அந்த இடம்தாம்மா, கை எடுக்காத, அப்படியே நல்லா பிடிச்சிருமா. அடடடடடா பார்க்கவே கண் கொள்ளா காட்சியா இருக்கே. ஆனா அந்த பைத்தியம் அவங்க அம்மா தான் தேய்ச்சிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா. இத ஒரு வீடியோ எடுத்து வைப்போம். நாளைக்கு சொன்னா கூட இந்த லூச நம்ப மாட்டா. கூடவே பொறுக்கணும், கூடவே
குரங்கு மாதிரி. இதுல இந்த அம்மாக்கு கண்ணாடி வேற. கண்ணாடியை பாரு, திருவிழால கிடைக்கிற 100 ரூபாய் கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடியை வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்கா. முதல்ல இவளுக்கு ஒரு நல்ல கண்ணாடி வாங்கி தரணும். காஃபி வந்தாச்சு. இந்த அம்மா காஃபி கொண்டு வந்து பக்கத்துல வச்சுட்டு சொல்லாம கொள்ளாம ஓடிச்சா? இனிமே பிரச்சனையே இல்ல. அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி பிபி மேல எந்த தப்பும் இல்லைன்னு நம்ம ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணணும். ஆதாரம் வேணும்னா கண்டிப்பா பிரியாவையும் ராஜேஷையும் நேர்ல மீட் பண்ணி பேசணுமே. அவங்கள எப்படி எங்க போய் பாக்குறது? அக்கா, இவன் என்ன அவங்க கிட்ட போய் பேசுறா? என்ன பேச போறா? எனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னோன்னே துடிச்சு போய் தைலம் தேய்ச்சி விட்டு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றா? ஆனா அவ திரும்பி கூட பாக்கலையே. இது நானா? நான் எதுவும் பண்ணலையே. அக்கா, என்ன 9 மாசம் கருவுல சுமந்து பெத்தது மட்டும்தான்க்கா அம்மா. ஆனா 25 வருஷமா உன் கையால என்ன தூக்கி வளர்த்திருக்க. எனக்கு தெரியாதாக்கா யார் எனக்கு தலை அழுத்தி விட்டுருப்பான்னு? அப்புறம் உனக்கே நல்லா தெரியும் எனக்கு நீ காஃபி போட்டா மட்டும்தான் பிடிக்கும்னு. அதே மாதிரி கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாம காஃபி போட்டு வந்து கொடுத்துருக்க. அப்ப கூடவாக்கா எனக்கு தெரியாம இருக்கும் நீ தான் போட்டிருப்பேன்னு? இல்ல, அது வந்து அம்மா வீட்டில் இல்லை, ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னேன், அதான். இது போதும்க்கா, எனக்கு இது போதும். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்னங்க லட்டு, லட்டு, என்னம்மா இங்க பாரு. லூசு, ஏற்கனவே தலைவலியோட இருக்க, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? 5 வருஷங்க, 5 வருஷம் ஆச்சு எங்க அக்கா என் முகத்தை பார்த்து பேசி. ஆனா இன்னைக்கு தைலம் தேய்ச்சி விட்டு காஃபி போட்டு கொடுக்குறா. இதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க மட்டும் அன்னைக்கு அவகிட்ட அப்படி பேசாம இருந்தா கண்டிப்பா அக்கா இன்னைக்கு எனக்கு அது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டா. இதுக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை பத்தாதுங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன உங்களுக்கு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. லூசு மாதிரி பேசாத லட்டு. இதுக்கெல்லாம் நீ ஏதாவது எனக்கு செய்யணும்னு எதிர்பார்த்தா நான் உனக்கு செஞ்சேன். ஏதோ தோணுச்சு. நீ உங்க கதையை சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுச்சு உங்க அக்கா வேணும்னே இப்படி இல்ல, அது சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்க அப்படி மாறி இருக்காங்கன்னு. அது மாதிரி மாறினவங்கள ஈஸியா நம்மளால மாத்த முடியும். டிபி பிறந்ததுல இருந்தே உன் மேல வெறுப்பா இருக்காங்கன்னா வேற, நடுவுல தானே மாறினாங்க. கண்டிப்பா சீக்கிரம் உன்கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க பாரு. பழையபடி 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு சுத்த தான் போறீங்க. நடந்தா நல்லாதாங்க இருக்கும். யாராலையுமே பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரே ஒரு நாள் தான் இருந்தீங்க, எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ நட்டி வெளுக்க போறேன் பாரு. எதுக்கு அழுதுட்டு இருக்க? சந்தோஷமான விஷயத்த சிரிச்சுட்டே சொல்லணும். நீங்க பாக்கணுமே, எப்படி தெரியுமா எனக்கு தேய்ச்சி விட்டா. அதான் நானும் வேணும்னே அவகிட்ட சொன்னேன், அங்கேயே கொஞ்ச நேரம் பிடிச்சிருன்னு. அவதான் தேய்க்கிறான்னு எனக்கு தெரியும். நான் தான் எல்லாமே பார்த்துட்டு தானே இருந்தேன். போதா குறைக்கு வீடியோ வேற எடுத்து வச்சிருக்கேன். அப்பப்ப எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோ. என்னங்க சொல்றீங்க? எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தீங்களா? ஓ, எங்க அக்கா தான் தேய்க்கிறான்னு எனக்கு தெரியாம இருக்கும். இவ எப்படியும் நம்ம சொன்னா நம்ப மாட்டான்னு வீடியோ எடுத்து வச்சிட்டீங்களா? ஆமாமா. ஆனா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிட்டா எந்த பொண்ணுக்குமே பிரச்சனை இல்லைங்க. ஐய், இப்ப என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. போங்க, சொல்ல மாட்டேன். ஹே, சொல்றீ? உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிட்டா எந்த பொண்ணுக்குமே பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன், போதுமா?